நம்ம எஸ்டிஆர் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும் சொன்ன மாதிரி உண்மையாவே மார்ச் 1 தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஹாய், திஸ் இஸ் ஸ்வாதி. இந்த மாதிரி நிறைய அன்னோன் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஏர்லி சிவிலைசேஷன்ஸ்ல அப்ப வாழ்ந்த மக்கள் மார்ஸ் என்ற ஒரு காடை வழிபட்டுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் ரெய்னி சீசன் முடிஞ்ச உடனே மக்கள் ஒரு போர் தொடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்க வாழ்வாதாரத்துக்கு பாக்குற விவசாயம் எல்லாமே இயர்ல இந்த மந்த்ல இருந்தா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த காடை குறிக்கிற மாதிரி தான் அந்த மந்த்துக்கு மார்ச்னே பேர் வச்சிருக்காங்க. மார்ச் 1 தான் நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் காலம் மாற மாற ரோமன் ரிப்பப்ளிக் என்ன பண்ணிருக்குன்னா இதெல்லாமே செய்யறதுக்கு பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் டைம் தேவைப்படுதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே இதை தொடங்கலான்னு ஜனவரி 1 இருந்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலுமே இன்னொரு விஷயம், ஜானஸ் என்ற ஒரு காட் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 ஃபேஸஸ் இருந்ததாகவும், ஒரு ஃபேஸ் எண்டிங்க குறிக்கிறதாவும் இன்னொரு ஃபேஸ் பிகினிங்க குறிக்கிறதாவும் சொல்றாங்க. அவரை குறிக்கிற மாதிரி தான் அந்த மந்த்துக்கு ஜான்வரின்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. சோ இந்த மந்த்ல இருந்தே அந்த இயர் ஆரம்பிக்கிட்டோன்னு தான். சோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதனாலதான் ஜான் 1 நம்ம நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி கைஸ், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மறந்துட்டேன்.